டிடி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். விளையாட்டுக்களம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கும். விளையாட்டுக்களம் நிகழ்ச்சியில் இன்றைக்கி ஒரு யங் அத்லீட்டை நம்ம சந்திக்க போகிறோம். இவர் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அத்லெட்டிக்ஸில் ஒரு 4-5 இயர்ஸ் தான் ஆகுது. அதுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் டோர்னமெண்ட் போயிருக்காரு. நேஷ்னல் டோர்னமெண்ட்டில் கலந்துக்கிட்டு பெருமையை தேடித்தராரு. நம்ம தமிழகத்தை சேர்ந்த அத்லீட் அஸ்வின் கிருஷ்ணனை தான் இன்றைக்கி சந்திக்க போகிறோம். வாங்க சந்திக்கலாம். வணக்கம். உங்களை இந்த விளையாட்டுக்களம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. தேங்க்யூ. எந்த ஒரு ஸ்போர்ட்டாக இருந்தாலும் பார்த்திங்கன்னா ஒரு கண்ட்ரிக்கு ரெப்ரசன்ட் பண்ணுறது ரொம்ப வருஷம் எடுத்துப்பாங்க. அதாவது ஒரு 10 இயர்ஸ் ஆகும், இல்லை ஒரு 8 இயர்ஸ் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஆனால் உங்கள் ப்ரொஃபைல் ரொம்ப யூனிக்கான ஒரு ப்ரொஃபைலாக இருக்குது. விளையாட ஆரம்பித்து ஒரு 4-5 இயர்ஸில் நீங்கள் இன்டர்நேஷ்னல் டோர்னமெண்ட் போயிருக்கீங்க, நேஷ்னல் டோர்னமெண்ட் போயிருக்கீங்க. அது எப்படி, அதுவும் அத்லெட்டிக்ஸ் மாதிரியான ஒரு ப்ராடான ஒரு டிசிப்ளின் இருக்கக்கூடிய ஒரு அத்லெட்டிக்ஸில் இது எப்படி உங்களுக்கு இந்த ஷார்ட் பீரியடில் நடந்தது? ஆரம்பத்துலேருந்தே நான் ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டில் இருந்துகிட்டு இருக்கேன். ஸோ இந்த ஈவெண்ட்டுங்கிறது நான் 2020க்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ண ஈவெண்ட்டு. ஆனால் ஸ்போர்ட்ஸுங்கிறது நான் 8th ஸ்டாண்டர்ட்லேருந்தே ஹேண்ட்பாலில் இருந்தேன். அப்புறம் பேஸ்கெட் பால் ஷிஃப்ட் ஆனேன் ஹையர் ஸ்கூல் படிக்கும்போது. அதுக்கப்புறம் நான் காலேஜ் வந்ததுக்கப்புறம் 110 ஈவெண்ட்டில் இருந்து அப்புறம் நான் ரொம்பலாம் ட்ரைனிங் பண்ணல. அதுக்குள்ளே கொரோனா பீரியட் லாக்டவுன் ஆகி லாங் பிரேக் எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் திரும்பியும் இந்த ஈவெண்ட் செட் பண்ணி ஷார்ட் பீரியட். ஓகே, நீங்கள் சொன்னீங்க ஸ்கூல் டைம்லேருந்தே ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்க, பேஸ்கெட் பாலில் இருந்தீங்க, ஹேண்ட்பால். ஸோ பேஸ்கெட் பால்ன்றது ஒரு டஃப்பான கேம். நீங்களும் நல்ல ஒரு ஹைட்டான ஒரு அத்லெட் தான். ஏன் பேஸ்கெட் பால்லேருந்து அத்லெட்டிக்ஸ்க்கு வந்தீங்க? சார், காலேஜ் ட்ரையல்ஸ்க்காக நான் பேஸ்கெட் பால் ட்ரை பண்ணேன். ஸோ அது வேரியஸ் ரீசன்ஸ்னால என்னால் காலேஜ் செலக்ட் ஆக முடியல. ஸோ இண்டிவிஜுவல் ஈவெண்ட் புஷ் பண்ணி பார்ப்போமே, ஏன்னா டீம் ஈவெண்ட்டை விட இண்டிவிஜுவல் ஈவெண்ட்னா கொஞ்சம் நம்ம இன்னும் பெர்ஃபார்மன்ஸை பில்ட் பண்ணி காட்டலாம் அப்படி சொல்லிட்டு காலேஜ் ட்ரையல்ஸ் அட்டன் பண்ணி காலேஜில் சீட் வாங்குறதுக்காக அத்லெட்டிக்ஸ்குள்ளே அப்படி வந்தது. இப்போது அத்லெட்டிக்ஸ்க்கும் இப்போ டீம் ஈவெண்ட் மாதிரி இருக்கக்கூடிய பேஸ்கெட் பால் இல்லை ஹேண்ட்பாலுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? டீம் ஈவெண்ட்டுக்கும் இண்டிவிஜுவலுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? இண்டிவிஜுவல் ஈவெண்ட்ஸ்க்கும் டீம் ஈவெண்ட்ஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா, டீமாக நம்ம விளையாடும்போது ஒன்ஸ் நம்ம ஏதாச்சும் விட்டால் கூட நம்மளோட டீம்மேட்ஸ் ஸ்கோர் பண்ணி கொடுத்து நம்ம வின் பண்ணுற சான்ஸ் இருக்குது. அத்லெட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே நம்மளோட கையில் தான் இருக்குது. சக்ஸஸோ இல்லை எதுவும் எல்லாமே நம்மளை சார்ந்து மட்டுமே இருக்குது. ஸோ அதனால் நம்ம சக்ஸஸாக இருந்தாலும் சரி, ஃபெயிலியராக இருந்தாலும் சரி, நம்மளோட டிபெண்ட் பண்ணியே இருக்குது. எது உங்களுக்கு அதிகமான த்ரில் அண்ட் எக்ஸைட்மெண்ட் கொடுத்தது? இண்டிவிஜுவல் கேமாக இருக்கக்கூடிய அத்லெட்டிக்ஸா இல்லை டீம் ஈவெண்ட்டாக இருக்கக்கூடிய பேஸ்கெட் பால் இல்லை ஹேண்ட் பால் கொடுத்துச்சா? அத்லெட்டிக்ஸ் தான் சார். டெஃபினெட்லி அத்லெட்டிக்ஸ் தான். என்ன ஸ்பெஷல் அத்லெட்டிக்ஸில்? என்ன ஸ்பெஷல் அதனால் உங்களுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட இருக்குது? அத்லெட்டிக்ஸில் பார்த்திங்கன்னா காம்படிஷன் அதிகம் சார். ஸோ நம்ம வெளியேருந்து பார்க்கும்போது பெருசாக எதுவும் தெரியலனாலுமே உள்ளே நம்ம காம்படிஷன் ஹெவி. நம்ம புஷ் பண்ணி ஒரு காம்படிஷனும் இப்போ ஒரு காம்படிஷனில் நமக்கு பெர்ஃபார்மன்ஸ் வரும். அதே பெர்ஃபார்மன்ஸை நம்ம தக்க வச்சுக்கிறதுங்கிறது அத்லெட்டிக்ஸில் ரொம்ப கஷ்டம். மற்றபடி கேம்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்கில் ரிலேட்டடான இதாக இருக்கும். ஆனால் அத்லெட்டிக்ஸுங்கும்போது நமக்கு ரெகுலர் ட்ரைனிங் இருக்கணும். கொஞ்சம் நம்ம ரெஸ்ட் எடுத்த ஒரு சின்ன இன்ஜுரி ஆயிடுச்சுன்னா டோட்டலாக எல்லாமே ஸ்பாயில் ஆகிற மாதிரி ஆகிரும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம எல்லா விஷயங்களையும் ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, சொல்லுங்கள். இந்த 5 வருஷத்தில் இது வரைக்கும் எத்தனை டோர்னமெண்ட் போயிருக்கீங்க? ஸ்டேட் எத்தனை போயிருக்கீங்க? நேஷனல் எத்தனை டோர்னமெண்ட் போயிருக்கீங்க? இன்டர்நேஷ்னல் எவ்வளோ போயிருக்கீங்க? இன்டர்நேஷ்னல் காம்படிஷன் லாஸ்ட் இயர் நான் வேர்ல்டு யூனிவர்சிட்டி கேம்ஸ் அட்டன் பண்ணியிருந்தேன் ஜெர்மனியில். நேஷ்னல்ஸ் மோர் தென் 8-10 நேஷ்னல்ஸ் கிட்ட அட்டன் பண்ணியிருப்போம் சார். ஆனால் எல்லாத்துலேயும் சக்ஸஸ் ஆனதில்லை. சில காம்படிஷன்ஸில் ஆஃப் த காம்படிஷன். ஸ்டேட் எத்தனை போயிருக்கீங்க? ஸ்டேட் காம்படிஷன் ஸ்டேட் வச்சு தான் நேஷ்னல்ஸ் போக முடியும். ஸோ நம்ம ஓப்பன் நேஷ்னல்ஸ் நிறையா என்ட்ரி வச்சு நாம்ஸ் இருந்துச்சுன்னா நம்மளால் டேரெக்டாக நேஷ்னல்ஸ்க்கு என்ட்ரி வாங்குறதுக்கு சான்சஸ் இருக்குது அத்லெட்டிக்ஸில். இப்போ லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸை பற்றி பேசுவோம். 2025, 26 and 24. இந்த 2024, 25, 26 மேஜரான உங்களோட அச்சீவ்மெண்ட் என்ன? இது வரைக்கும் என்னென்ன டோர்னமெண்ட்லாம் போயிருக்கீங்க? 2024 என்னோடய ஃபஸ்ட்டு நேஷ்னல் காம்படிஷன் மெடல் பண்ணேன் சார். கோல்டு மெடல் 400 மீட்டர் ஹடல்ஸில் ஆல் இண்டியா இன்டர் யூனிவர்சிட்டியில். அதான் என்னோடய ஃபஸ்ட்டு நேஷ்னல் லெவல் காம்படிஷனில் என்னோடய ஃபஸ்ட்டு. எங்கே நடந்தது அது? அது நம்ம சென்னை வண்டலூரில் தமிழ்நாடு ஃபிசிக்கல் எஜுகேஷன் அந்த ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டியில் அங்கே நடந்துச்சு. ஓகே, அதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு கோல்டு மெடல். ஓகே, அது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். பல ஸ்டேட்லேருந்து வந்திருப்பாங்க. அது ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம் இருந்திருக்கும் உங்களுக்கு. அந்த டோர்னமெண்ட்டில் நீங்கள் கோல்டு ஜெயித்தாலுமே நிறைய சேலஞ்சிங் மூமெண்ட்ஸ் இருந்திருக்கும். கண்டிப்பாக நிறைய ப்ரெஷர் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. எந்தெந்த ஸ்டேட்லேருந்து உங்களுக்கு அத்லீட்ஸ் டஃப் கொடுத்தாங்க? அந்த ஜேர்னியை பற்றி சொல்லுங்கள். எப்படி நீங்கள் கோல்டு வாங்கினீங்க?
மோஸ்ட்லி கேரளா யூனிவர்சிட்டி கேரளா சைடு இருக்கிற அத்லெட்ஸ் கொஞ்சம் டஃப்பாக இருப்பாங்க சார். அந்த பீரியடில் எனக்கு அங்கே இருந்தப்போ கேரளா தமிழ்நாட்டிலே இருக்கிற அத்லெட்ஸே ஹெவி சார். ஏன்னா இப்போ நிறைய ஸ்டேட்டில் நம்ம ஆல் ஓவர் இந்தியாவை நம்ம கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாட்டில் அத்லெட்ஸ் வந்து நிறையா பெர்ஃபார்ம் பண்ணுறது வந்து அதிகம் அத்லெட்ஸில். ஸோ பார்த்திங்கன்னா டஃப்பே இங்கே நம்ம ஃபைட் பண்ணி நேஷ்னல்ஸ் நம்ம போகிறதே பெரிய அச்சீவ்மெண்ட்டாக இருக்கும் சார். ஸோ நமக்குள்ளே தமிழ்நாட்டுக்குள்ளே நம்ம ஃபைட் பண்ணி நேஷ்னல்ஸ்க்கு நம்ம போகிறதே பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டாக இருக்கும். ஓகே. ஸோ 24 ஃபஸ்ட்டு நேஷ்னல் கோல்டு ஜெயிச்சிட்டிங்க. அதுக்கடுத்து வேறு என்ன டோர்னமெண்ட் போனீங்க? அதுக்கப்புறம் எனக்கு இன்ஜுரி ஆயிடுச்சு சார். ஸோ இன்ஜுரினால என்னால் ரெக்கவர் ஆகி வரத்துக்கு எனக்கு ரொம்ப அந்த நேஷ்னல் மெடல் பண்ணதுக்கப்புறம் எனக்கு இன்ஜுரி ஆகி அதுக்கப்புறம் 6 months 7 months ஃபுல்லாக இன்ஜுரியிலே ரெக்கவர் பண்ணி அதுக்கப்புறம் திரும்பி வந்து தான் 2025 நேஷ்னல் கேம்ஸ் நான் ஒன்று சார். ஓகே. ஸோ 25 உங்களுக்கு ஒரு நல்ல இயராக இருந்ததா? கண்டிப்பாக. வேர்ல்டு யூனிவர்சிட்டி போயிருக்கீங்களா? வேர்ல்டு யூனிவர்சிட்டி அண்ட் இன்னொரு நேஷனல் போயிருக்கீங்களா? அது எங்கே நடந்தது, எப்போ நடந்தது, அந்த டோர்னமெண்ட்டோட எக்ஸ்பீரியன்ஸை பற்றி சொல்லுங்கள். ஓகே. 25 Feb வந்து என்னோடய ஃபஸ்ட்டு நேஷ்னல் கேம்ஸ் அட்டன் பண்ணியிருந்தேன் சார். 4x400 மீட்டர் மென்ஸ் ரிலே ஓடிருந்தேன். ஸோ அந்த காம்படிஷனுக்கு அப்புறம் தான் மொத்தமாக என் லைஃபே சேஞ்ச் ஆனதாக நான் எப்போதுமே ஃபீல் பண்ணுவேன். ஸோ ஏன்னா அன்எக்ஸ்பெக்டடாக எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் எனக்குள்ளே இருக்க டேலண்ட்டை வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக நான் காமிச்ச காம்படிஷனாக தான். அதுக்கப்புறம் நான் நிறையா நேஷ்னல்ஸ் அட்டன் பண்ணேன். 400 ஹர்டிலும் நான் அந்த சீசன் நான் பெஸ்ட்டு ஒன்று ப்ளஸ் வேர்ல்டு யூனிவர்சிட்டி ட்ரையல்ஸும் நான் அட்டன் பண்ணி அதுலேயும் நான் வந்து பொசிஷன் ஆகி வேர்ல்டு யூனிவர்சிட்டியில் 4x400 மீட்டர் ரிலேயில் வந்து அங்கேயும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தேன் சார். ஓகே. நேஷனல் கேம்ஸ் தாண்டி இப்போ ஒரு இன்டர்நேஷனல் டோர்னமெண்ட்டுக்கு போகிறோம். வேர்ல்டு யூனிவர்சிட்டி கேம்ஸ்ன்றது சாதாரண விஷயம் இல்லை. பல நாட்டிலேருந்து இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி டீம்ஸ்லாம் வருவாங்க. அது ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருந்திருக்கும். ஜெயிக்கிறோமோ இல்லையோ அது ஒரு பெரிய லெசனாக இருந்திருக்கும், எக்ஸ்பீரியன்ஸாக இருந்திருக்கும். அந்த டோர்னமெண்ட் எங்கே நடந்தது, எவ்வளோ நாள் நடந்தது, அதில் உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் என்ன? வேர்ல்டு யூனிவர்சிட்டி ஜெர்மனியில் நடந்துச்சு சார். ஸோ மோர் தென் 10 to 12 days அங்கே ஸ்டே பண்ணி இருந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு லாஸ்ட் டே தான் காம்படிஷன் இருந்துச்சு. ஸோ அங்கே போயிட்டு நான் அங்கே இருக்கிற வெதரு, ஃபுட்டு எனக்கு அடாப்ட் பண்ணுறதுக்கு எல்லாமே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஓகே. ஸோ தமிழ்நாட்டை விட்டு வெளியே போகாத ஒரு பையன் திடீர்னு ஃபாரின் வரைக்கும் போய் அங்கே போய் ஃபுட்டு அடாப்ட் பண்ணுறது ரொம்ப எனக்கு வந்து. எத்தனை கண்ட்ரிஸ் வந்தாங்க? மோர் தென் 80+ கண்ட்ரிஸ் இருந்திருப்பாங்க. எந்த கண்ட்ரியோட யூனிவர்சிட்டி டீம் ரொம்ப டஃப் காம்படிஷன் கொடுத்தாங்க? என் ஈவெண்ட்டில் வந்து யூஎஸ் அவங்கெல்லாம் ரொம்ப டஃப்பாக இருந்தாங்க சார். யூஎஸ், டர்க்கி அந்த மாதிரி கண்ட்ரீஸ்லேருந்து ரொம்ப எனக்கு டஃப். மொத்தம் எவ்வளோ நாள் நடந்தது? 12 days நடந்துச்சு. என்னோடய அத்லெட்டிக்ஸ் வந்து 5 to 6 days அந்த மாதிரி. உங்களோட பர்ஃபார்மன்ஸ் என்ன அதில்? நாங்கள் வந்து மொத்தமாக டீம் ஈவெண்ட்டாக நாங்கள் ரிலே ஓனனால 3 minutes 6 seconds எங்களோட பெஸ்ட்டு கொடுத்துருந்தோம் சார். 5th பொசிஷன் நாங்கள் வந்திருந்தோம் வேர்ல்டு யூனிவர்சிட்டியில். ஸோ இந்த மாதிரியான ஒரு இன்டர்நேஷ்னல் டோர்னமெண்ட் போயிட்டு வரும்போது உங்களுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான் சார். அடுத்தடுத்து நம்ம மூவ் ஆன் பண்ணணும், ஒரே இடத்துல நிற்கக்கூடாது. வெளியே நம்ம உள்ளாரே நம்ம வந்து ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கிறதோட வெளியே இன்னும் எவ்வளோ டஃப்பாக இருக்குது அப்படிங்கிற நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிச்சு, ஒரு கிளியர் பிக்சர் கிடச்சிச்சு. இன்னொன்று என்னை புஷ் பண்ணுறதுக்கோ என்னை ரெடி பண்ணுறதுக்கோ நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இப்போ மற்ற கண்ட்ரி பிளேயர்ஸை பார்க்கும்போது அவங்க ஒரு விதமான மெத்தடில் ப்ரிப்பேர் ஆகி வருவாங்க, ட்ரெயின் ஆகி வருவாங்கல்ல. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது? எந்த கண்ட்ரி பிளேயர்ஸ்லாம் ரொம்ப யூனிக்காக ட்ரெயின் ஆகி வந்திருக்காங்க, அவங்களோட பர்ஃபார்மன்ஸ்லாம் வேறு லெவலில் இருந்தது? ஆமாம், அதெல்லாம் கொஞ்சம் அப்சர்வ் பண்ணியிருப்பீங்கள்ல? கண்டிப்பாக. அந்த 10 daysமே அதுவே ஒரு ஜாப் மாதிரி இருந்துச்சு எனக்கு. அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க பண்ணுற ஒவ்வொன்றுமே புதுசாக இருந்துச்சு. ஜென்ரலாக இப்போ நம்ம பண்ணுற வார்மப்பு, இந்தியன்ஸ் பண்ணுற வார்மப்புன்னு ஒரு வே இருக்குது. அவங்க பண்ணுற வார்மப்பு, அவங்க முன்னாடி பண்ணுற ட்ரில்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் நான் வந்து நல்லா வாட்ச் பண்ணி நிறையா கற்றுக்கிட்டேன். இப்போ நீங்கள் சொன்னீங்க யூஎஸ் வந்து ரொம்ப டஃப் காம்படிஷன். இப்போ யூஎஸ் மாதிரி கெரேபியன், இந்த ஜமைக்காவில் இருக்கவங்களாம் ஏன் இந்த அத்லெட்டிக்ஸில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க? இல்லை சார், நம்ம இன்புட்டு தான் எல்லாமே. நம்ம கண்ட்ரிலையும் அத்லெட்டிக்ஸ் ஸ்ட்ராங் இல்லைன்னு சொல்ல முடியாது. நம்ம பர்சனலாக நம்ம கொடுக்குற இன்புட்டு தான் கண்டிப்பாக, ப்ளஸ் கவர்மெண்ட் சப்போர்ட். ஓகே. இது வந்து ஒரு மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸாக இருந்திருக்கும். இப்போ உங்கள் பர்சனலாக சில விஷயங்களை கேட்கலான்னு இருக்கோம். இப்போது நீங்கள் எந்த ஊர், நீங்கள் என்ன படிக்கிறீங்களா, ஒர்க் பண்ணுறீங்களா, உங்கள் ஃபேமிலியை பற்றி சொல்லுங்கள். சார், நான் வந்து இப்போ லோக்கல் ஃபண்ட் ஆடிட்டிங் டிபார்ட்மெண்ட் வந்து அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ரீசெண்டாக தான் 1 month முன்னாடி தான் அப்பாயின்மெண்ட் ஆனேன். அதுக்கு முன்னாடி நான் லோயலா காலேஜில் படிச்சுட்டு இருந்தேன். என்னோடய சொந்த ஊர் வந்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூர், பர்மா காலனிலேருந்து வந்திருக்கேன். ஸோ எனக்கு வந்து தம்பி, அம்மா. அப்பா வந்து 2020 வந்து கொரோனாவில் நல்லா அஃபெக்ட் ஆகி தவறிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் நான் வந்து திரும்பியும், அதுக்கு முன்னாடியே சென்னையில் 19 வந்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து திரும்பியும் ஸ்போர்ட்ஸ் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் டிசைட் பண்ணி திரும்பியும் என் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணேன்.
இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, எப்படி ஒர்க்கையும் அத்லெட்டிக்ஸையும் மெயின்டைன் பண்ணுறீங்க? இப்போ வந்து நீங்கள் ஜாபுக்கு போவீங்களா இல்லை வந்து உங்களோட அத்லெட்டிக்ஸில் மட்டும் இருப்பீங்களா? காம்படிஷன் பீரியடில் ஃபுல் ஓடி கொடுத்துருவாங்க டிபார்ட்மெண்ட்டில். காம்படிஷன் டைமில் மட்டும்தான், ரெகுலராக கிடையாது? ரெகுலராகவும் கொடுப்பாங்க, நம்ம கேட்டு வாங்குறத பொறுத்து இருக்குது. ஏன்னா இப்போ மற்ற ஸ்போர்ட்டாக இருந்தால் பரவாயில்ல, அத்லெட்டிக்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா என்டையர் டேவே வந்து நீங்கள் உங்களை பார்த்துக்கணும். அது வந்து ரன்னிங் நம்ம வந்து ட்ராக்ல பண்ணுறோம், ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அதுக்குண்டான ப்ரிப்பரேஷன் தான் பெரிய விஷயமே. நம்மளுடைய பாடி கண்டிஷனை மெயின்டைன் பண்ணணும், பர்ஃபார்மன்ஸு, ஸ்கில்லு, டெக்னிக்கு, ஃபிட்னஸ்ஸு, டயட்டு, இது மாதிரி நிறைய பேராமீட்டர்ஸ் இருக்குது. இது எல்லாத்தையும் நம்ம வந்து கன்சாலிடேட்டாக பார்த்து ஒரு அத்லீட்டாக நம்ம வந்து ரெடி ஆகிறதுக்கு வந்து ஒரு என்டையர் டேயே போய்டும். அந்த ரொட்டீனே கரெக்டாக இருக்கும். அப்புறம் ஸ்லீப், தூக்கம், அப்படி இருக்கும்போது இப்போ வேலைக்கும் போயிட்டு அதையும் எப்படி மேனேஜ் பண்ணால் ரிசல்ட் கிடைக்குமா? கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்காது சார். ஸோ அத்லெட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் ரெக்கவரி தான் பெஸ்ட்டு. மஸ்ட்டு வந்து நம்ம எவ்வளோ பாடியை ரெக்கவர் பண்ணுறோமோ அவ்வளோ பெர்ஃபார்மன்ஸ் வந்து என்ஹான்ஸ் பண்ணி காட்டும். ஸோ நம்ம ஜாபும் ட்ரைனிங்கும் சேர்த்து பண்ணும்போது கண்டிப்பாக நமக்கு வந்து கிடைக்காது. ஸோ டிபார்ட்மெண்ட்டில் சப்போர்ட் பண்ணுறாங்க சார். ஓகே, எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் வந்து லீவ் கேட்டால் உடனே கொடுத்துருவாங்க. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் வந்து 3% ஒதுக்கி நம்ம தமிழ்நாட்டில் செய்கிறப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ரொம்ப நாளாகவே இருக்குது. ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இப்போ தான் லாஸ்ட் 2 இயர்ஸாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறனால கொஞ்சம் புரிஞ்சு அவங்க டிபார்ட்மெண்ட்லேயும் நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க சார். இப்போ நீங்கள் சொன்னீங்க நீங்கள் படித்து லயோலா காலேஜில் படிச்சிங்க, அதுக்கப்புறம் இப்போ வேலை கிடச்சிருச்சுன்னு. இப்போ வேலை கிடைக்கும் போது நீங்கள் வந்து மேனேஜ் பண்ணி, அதுவே படிக்கும் போது எப்படி மேனேஜ் பண்ணிங்க? இப்போ நிறைய டோர்னமெண்ட் அங்கேயும் உங்களுக்கு வந்து ஓடிலாம் கொடுத்தாங்களா? காலேஜ் சப்போர்ட் எப்படி இருந்தது? காலேஜ் சப்போர்ட் இல்லைனா இந்த அளவுக்கு வந்திருக்கவே முடியாது சார். ஏன்னா ஆரம்பத்துலேருந்தே காலேஜில் வந்து ஸ்போர்ட்ஸ் பசங்களுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக ஓடி தரது, லீவுக்கு எக்ஸாமுக்கு ஹெல்ப் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே காலேஜ்லேருந்து ஹாஸ்டல், ஃபுட்டு எல்லாமே வந்து இருந்தனால தான். ஸோ அங்கே நான் இருந்து தான் இந்த அளவுக்கு அச்சீவ் பண்ணியிருக்கேன். அதுவும் மெயின் ரீசன், காலேஜும் மெயின் ரீசன் சார். ஓகே, இப்போ உங்களுடைய இந்த அத்லெட்டிக்ஸ், இப்போ அத்லெட்டிக்ஸ்னு எடுத்தால் ஒரு 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 சாதாரண ஒரு டேர்ம் தான், ஆனால் அதுக்குள்ளே நிறைய டிசிப்ளின்ஸ் ப்ராடராக இருக்குது. இப்போ நீங்கள் சொன்னீங்க 400 மீட்டர், அதுக்கப்புறம் 400 மீட்டர் ஹடில்ஸ். இப்போ இது மாதிரி நிறைய இருக்குது, நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. 100 மீட்டர் ஹடில்ஸு, 200 மீட்டர் ஹடில்ஸு, ரிலே, அது மாதிரி நிறைய கேட்டகரி இருக்குது. இப்போ உங்கள் கேட்டகரியை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள். இப்போது 400 மீட்டர் ஹடில்னால் என்ன, அப்புறம் வந்து 400 மீட்டர்னா என்ன, 4x100னா என்ன, 4x400னா என்ன, இந்த மாதிரி நிறைய இருக்குது. நீங்கள் விளையாடக்கூடிய அந்த பிரிவை பற்றி விளக்கமாக சொல்லுங்களேன். இப்போது 400 ஹடிலுங்கிறது வந்து நம்ம வந்து 400 மீட்டர்ஸ் ஃப்ளாட் மட்டும் இருக்கும் சார். ஒரு ரவுண்ட் மட்டும் நம்ம 1 லேப் ஓடுற மாதிரி இருக்கும். அதிலே 10 ஹடில் இருக்கும். 35 மீட்டர்ஸ் இன்பிட்வீனில் வந்து 10 ஹடில் 400 நம்ம ஓடுற மாதிரி இருக்கும். 400 ஃப்ளாட்டை விட 400 ஹடில் கொஞ்சம் டஃப்பு. ஆனால் 400மே வெல் டஃபஸ்ட் ஈவெண்ட்டு தான் 400. ஒரு மாதிரி ரேட்டில் ரேஸ் மாதிரி சொல்லுவாங்க. ஓகே, இதில் என்ன டெக்னிக்கல் விஷயங்கள்லாம் இருக்குது? ரூல்ஸ் பற்றி சொல்லுங்கள். இப்போது ஒரு ரேஸு எடுத்துக்கிட்டால் எத்தனை லேப் இருக்கும், அதுக்கப்புறம் எவ்வளோ டைமில், எப்படி யார் வின்னர்ன்றதை டிசைட் பண்ணுறாங்க, இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஸோ இது என் ஈவெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 1 லேப் தான் நாங்கள் ஓடுவோம். ஸ்டார்ட் பண்ணி 1 லேப்பில் எங்களுக்கு ரேஸ் முடிஞ்சிடும். ஈவன் நம்ம ஃபினிஷிங் லைனில் யார் ஃபஸ்ட்டு செகண்ட் வராங்களோ அதை பேஸ் பண்ணி தான். ஃபினிஷிங் லைனில் யார் ஃபஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணுறாங்களோ அவங்க ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்துன்னு அதை பேஸ் பண்ணி தான் வரும். இதில் அதுக்கு பிஃபோராக வந்து ரவுண்ட்ஸ் நிறையா இருக்கும். ஹீட்ஸ் இருக்கும், செமிஃபைனல்ஸ் இருக்கும். அடுத்து அதுலேருந்து செமிஃபைனல்ஸ்லேருந்து 8 பேர் செலக்ட் பண்ணி ஃபைனல்ஸ் வர மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து க்ரௌடு நம்ம எத்தனை பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அந்த காம்படிஷனில் அப்படிங்கிறத பொறுத்து டிசைட் ஆகும் அது. ஓகே, இதில் ஏதாவது பெனால்ட்டி ஃபவுல்னு எதாவது இருக்கா? ஏன்னா இப்போ வந்து ஒரு சிலர் வந்து அத்லீட் வந்து ஒரு ஏரியா தாண்டி ஓட்டினா ஃபவுல் சொல்லிடுறாங்க, பெனால்ட்டி சொல்லிடுறாங்க. ஒரு லைனை கிராஸ் பண்ணால் கூட ஏதோ ஒரு பெரிய எஃபெக்ட் ஆகுதுலாம் கேள்விப்பட்டிருக்கோம். அந்த மாதிரி என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது? ஸோ இப்போ ஹடிலை பொறுத்த வரைக்குமே பார்த்திங்கன்னா, ஹடில் நம்ம கிராஸ் பண்ணி நம்ம ஹடில் பண்ணிவிட்டு ஓடும்போது எந்த ஃபவுலும் கிடையாது. ஆனால் சைடில் நம்ம கட் பண்ணி ஓடுறது, அங்கே லைனை நம்ம கிராஸ் பண்ணுறது, மற்றவங்க லைனுக்கு நம்ம போகிறது, அந்த மாதிரி இருந்தால் ஃபவுலு. ஈவன் நம்ம பிளாக்லேருந்து நம்ம ஆனியா மார்க்லேருந்து எந்திரிக்கும் போது மற்ற அத்லெட்ஸ்க்கு வந்து டிஸ்டர்ப் ஆகிற மாதிரி ஷேக் ஆகுறது, ஸோ கன் ஃபயருக்கு முன்னாடியே மூவ் பண்ணுறது, அதெல்லாம் வந்து ஃபவுலில் எடுத்துப்பாங்க சார். இப்போ வந்து 400 மீட்டர் 400 மீட்டர் ஹடில்ஸ், இது ரெண்டுத்தில் உங்களுக்கு எது ஈஸி, எது டஃப்? 400 ஃப்ளாட் தான் ஈஸி சார். ஏன்னா ஹடில் இல்லாதனால அப்படின்னு இல்லை. ஃப்ளாட் வந்து ஹடிலை விட கொஞ்சம் கம்பேர் பண்ணும்போது ஈஸி. ஆனால் ஃப்ளாட்டும் அவ்வளோ ஈஸி இல்லை போடுறது. வந்து ரொம்ப மைண்ட் வந்து ரொம்ப ஸ்டேபிளாக சார். ரெண்டுத்துக்கு என்ன டிஃப்ரென்ஸ்? டிஃப்ரென்ஸ் இது வந்து ஸ்ப்ரிண்ட் ஈவெண்ட்டில் வரும். அது வந்து ஸ்ப்ரிண்ட் ப்ளஸ் என்டியூரன்ஸ் டைப்பில் ரிதம் ரேஸ் அந்த கேட்டகரியில் வரும். நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்ப்ரிண்ட் பண்ண முடியாது. அது ஒரு ரிதமாக நம்ம வந்து கன்வே பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ரேஸை ஃபுல்ஃபில்டாக ஃபினிஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ ஹடில் நார்மலாக நீங்கள் ஜம்ப் பண்ணும்போது ஜம்ப் பண்ணி பழைய ரிதம்க்கு வரணும்,
ப்ளஸ் அந்த மொமெண்டமும் இருக்கணும். ரன்னிங்கில் வந்து ரொம்ப முக்கியமே அந்த டெம்போ அண்டு மொமெண்டம். இப்போ நீங்கள் ஃப்ளாட் ரேஸ் ஓடுறீங்கன்னா ஓகே, அது வந்து அப்படியே அந்த மொமெண்டத்தை மெயின்டைன் பண்ணலாம். இப்போ நான் ஹடில் நீங்கள் ஓடும்போது ஜம்ப் பண்ணி கரெக்டாக மறுபடியும் லேண்ட் ஆகி நீங்கள் அந்த மொமெண்டத்தை வந்து கேரி ஆன் பண்ணணும். ஸோ இதுக்கெல்லாம் என்ன பண்ணுவீங்க? ட்ரைனிங் தான் சார். அதுக்காக தான் ரெகுலராக நம்ம ட்ரைனிங் பண்ணுறது. டெக்னிக்கலாக நம்ம நிறையா ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஃப்ளாட்டை கம்பேர் பண்ணும்போது ஹடலுக்கு வந்து ரொம்ப டெக்னிக்கலாக நம்ம இறங்கி ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் சார். அதுவும் 400 ஹடலுக்கு. இப்போ அந்தமாதிரி ஹடில்ஸ் இப்போது தாண்டும் போது அது வந்து தடுத்து நிறுத்தி சரியாக உங்களால் ஜம்ப் பண்ண முடியாத சூழ்நிலாம் வந்திருக்கா? கண்டிப்பாக நிறையா காம்படிஷனில் நான் காம்படிஷன் ஃபைனல்ஸ்லேயே நான் கீழே விழுந்திருக்கேன் சார். விழுந்திருக்கேன். ட்ரைனிங் பண்ணும்போதுமே ரொம்ப அடி வாங்கியிருக்கேன் சார். இனிஷியல் ஸ்டேஜ்லேயும் சரி, அதுக்கப்புறம் இப்பயும் விழுந்துட்டு நிறையா அடிபட்டு அதுக்கப்புறம் எந்திரிச்சு கற்றுக்கிறது தான் சார். ஸோ அந்த ஹடில் வந்து ஒரு பெரிய ஹடில் தான். அதை வந்து எப்படி ஓவர் கம் பண்ணணுன்றதை நீங்கள் ஒவ்வொரு வாட்டி கற்றுக்கிட்டீங்க. ஆனால் வந்து அந்தமாதிரி தடை ஏற்பட்டு நீங்கள் வந்து பெர்ஃபார்மன்ஸ்லேயும் கொஞ்சம் ரிசல்ட் மாறும். ஏன்னா இப்போ வந்து நீங்கள் விழுந்துட்டிங்கன்னா உங்களோட மொமெண்டமும் போய்டும், நீங்களே போய்டுவீங்க, அதுக்குள்ளே முன்னாடி இருக்கவங்க போயிடுவாங்க. ஸோ அது வந்து தடையாக இல்லாமல் அதை பர்ஃபெக்டாக கொண்டு போகிறதுக்கு என்னென்ன ஒர்க் அவுட்ஸ்லாம் பண்ணுறீங்க? டெக்னிக்கலாக ஹடில் டெக்னிக்கல் ஒர்க் அவுட் தான் சார் நிறையா பண்ணுவோம். ஸ்பெசிஃபிக்காக நம்ம ட்ராக் ஒர்க் பண்ணுறதோட ட்ராக் ஒர்க் பண்ணும்போதே ஹடில் ஒர்க் நிறையா நம்ம வந்து டெக்னிக்கலாக பண்ணும்போது நம்ம அந்த மாதிரி ஆக்சிடென்டெல்லாம் தவிர்க்கலாம். ஓகே, சரி. இப்போ ஒரு ஆத்லீட்டுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் வந்து அவங்களோட ப்ரிப்பரேஷன். நான் சொன்னேன், இப்போ இந்த ப்ரிப்பரேஷனில் நிறைய விஷயங்கள் இருக்குது. உங்களோட ட்ரைனிங் இருக்குது, உங்களோட ஸ்லீப் இருக்குது, உங்களோட டயட் இருக்குது, உங்கள் ஃபிட்னஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க? இனிஷியல் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் எல்லாமே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ப்ளஸ் நம்ம பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் ஆக நமக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் சார். ஸோ வந்து டெய்லியுமே நம்ம ஃபாலோ பண்ணி ஆகணும். டயட்டாகவும் சரி, ஸ்லீப்பு, மோஸ்ட்லி நம்ம வந்து பெர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு முக்கியமாக தேவை ட்ரைனிங்கோட ரெக்கவரி. ட்ரைனிங் நம்ம எவ்வளோ பண்ணுறோமோ அதை விட அதிகமாக நம்ம பாடியை ரெக்கவர் பண்ணணும். ஸோ அப்போ தான் அடுத்தடுத்த நாள் நம்ம பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த ஃபிட்னஸ் அண்ட் ஒர்க் அவுட் கண்டிஷனிங்கில் என்னென்ன மாதிரி விஷயங்கள், என்னென்ன ட்ரில்ஸ்லாம் பண்ணுறீங்க ஃபிட்னஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கு, இல்லை இன்ஜுரி வராமல் இருக்கிறதுக்கு, இல்லை இன்ஜுரி வந்தால் ரிக்கவர் ஆகிறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள், ஆக்டிவிட்டீஸ், ஒர்க் அவுட்ஸ்லாம் ஃபிட்னஸில் நீங்கள் பண்ணுறீங்க? ஹடில் 400 ஹடில் பொறுத்த வரைக்கும் நம்ம ஹடிலுக்கு என்ன தேவையோ அந்த ஒர்க் அவுட் தான் சார் பண்ணுவோம். டெக்னிக்கலாக நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரைட் லென்த்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, இல்லை ஹடில் வந்து இன்பிட்வீன் வந்து நீங்கள் சொன்ன ஃபஸ்ட்டு கேட்ட மாதிரி அந்த ரிதம் இல்லாமல் இருக்கும். எடுத்தோடனே அந்த ரிதம் நமக்கு வராது. எவ்வளோ நம்ம நல்லா கற்றுக்கிட்டாலுமே திரும்ப நம்ம ஏதாவது ஒரு இடத்துல நம்ம மிஸ்டேக் பண்ணிட்டு தான் இருப்போம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் நம்ம கரெக்ட் பண்ணலாம், இல்லை செகண்ட் ஆஃப் நமக்கு தப்பாக இருக்கும். செகண்ட் ஆஃப் கரெக்ட் பண்ணால் திரும்பி ஃபஸ்ட் ஆஃபில் நம்ம எங்கேயாவது தப்பு பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து திரும்ப ஒரே விஷயத்தை திரும்ப நம்ம பண்ணும்போது அது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அடாப்ட் ஆகி அது கரெக்ட் ஆகிடும் சார். ஓகே, இப்போது டயட் எவ்வளோ முக்கியம்? நீங்கள் என்ன மாதிரி டயட் ஃபாலோ பண்ணுறீங்க? டயட் வந்து பெருசாக எதுவும் இல்லை சார். நார்மலாக நம்ம வந்து ஜங்க் ஃபுட் அவாய்ட் பண்ணலாம். ஆயில் இல்லாமல், சுகர் இல்லாமல், நமக்கு என்ன தேவைங்கிறத நல்ல நேச்சுரல் ஃபுட்ஸ் நிறையா நம்ம சாப்பிட்டோன்னா அதுவே இனஃபாக இருக்கும் சார். இது வரைக்கும் உங்கள் கேரியரில் நீங்கள் நிறைய டோர்னமெண்ட்ஸ் விளையாடிருக்கீங்க, ட்ரைனிங் பண்ணியிருப்பீங்க. ஏதாவது இன்ஜுரி நடந்திருக்கா? என்ன மாதிரி இன்ஜுரி நடந்திருக்கு? 2020 நான் வந்து 400 ஹடில் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து கொரோனா பீரியடில் வந்து எனக்கு வந்து L4 L5 டிஸ்க் பல்ஜ் ஆச்சு சார். ஸோ அதுலேருந்து நான் ரெக்கவர் ஆகிறதுக்கே ரொம்ப லாங் டேர்ம் ஆயிடுச்சு. நிறைய டாக்டர்ஸ்லாம் பார்த்து என்னால் ரெக்கவரே பண்ண முடியல. நான் இனிஷியலாக பெயின்லேயே தான் திரும்பி நான் ட்ரைனிங்கே ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி ஸ்டில் எனக்கு சம்டைம்ஸ் அந்த பெயின் இன்னமும் ட்ரிகர் ஆகும். ஆனால் அந்தளவுக்கு அப்போ இருந்த அளவுக்கு சிவியராக இல்லை சார். இப்போ இந்த மாதிரியான ப்ராப்ளம் வரும்போது நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணுறீங்க அப்படின் போது இப்போ சர்ஜரி மாதிரி மூமெண்ட்டுக்கு பிளான் பண்ணுவீங்களா, இல்லை வந்து மெடிசின்ஸ் மூலமாகவே ட்ரீட் பண்ணிப்பீங்களா, இல்லை எக்ஸசைஸ் மூலமாகவோ, இல்லை ஃபிசியோதெரப்பி மூலமாகவே மூவ் பண்ணிப்பீங்களா? வர இன்ஜுரிஸை பேஸ் பண்ணியிருக்கு சார். ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து ரீஹேப் பண்ணி அதை ரெக்கவர் பண்ண முடியாது. ஸோ இனிஷியலாக நம்ம ஆப்ரேஷன் ஸ்டேஜுக்கு தான் போகணும். பட் நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்குது, ஓரளவுக்கு ரெக்கவர் பண்ணிடலாம் அப்படிங்கும்போது நம்ம ஆப்ரேஷன்ஸ் சஜஸ்ட் பண்ணாமல் ரெக்கவரி ஃபிசியோதெரபிஸ்ட் பார்த்துட்டு மெடிசன்ஸ் எடுத்துக்கிட்டு ரெக்கவர் பண்ணலாம். நான் அப்படி தான் ரெக்கவர் பண்ணேன் சார். ஓகே, இப்போ ஒரு அத்லீட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் ஒரு பக்கம் இருந்தாலும் மென்டல் டெம்பரமெண்ட்டு இன்னொரு பக்கம் ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ ஒரு ஹை ப்ரெஷர் கேமில் விளையாடிட்டு இருக்கீங்க, இன்டர்நேஷ்னல் டோர்னமெண்ட் போகிறீங்க, ஒரு நேஷனல் டோர்னமெண்ட்டில் செமிஃபைனல், ஃபைனல், அந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் போகும்போது நம்ம எந்த அளவுக்கு காமாக இருக்கும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஒரு சின்ன செகண்ட் கூட நம்ம வந்து தவறிட்டோன்னா ரிசல்ட்டை வேறு மாதிரி கூட ஆகலாம். அந்த மாதிரியான மொமெண்ட்டை, அந்த மாதிரி ஒரு ப்ரெஷரான ஒரு மொமெண்ட்டை வந்து நீங்கள் எப்படி எமோஷ்னலாக ஹேண்டில் பண்ணுவீங்க? அண்டு பாயிண்ட்ஸ் ஏதாவது கம்மியாகிடுச்சு, இல்லை நீங்கள் பின்தங்கி இருக்கீங்க அப்படின்னும் போது கான்ஃபிடென்ஸ் கம்மியாகும், ப்ரெஷர் அதிகமாகும். அப்போது உங்கள் எமோஷ்னலாக எப்படி பேலன்ஸ் பண்ணிப்பீங்க? காமனாக ஸ்போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் மைண்ட் செட்டு தான் சார்.
மைண்டு நம்ம ஸ்ட்ராங்காக இல்லைனா கண்டிப்பாக எதுவுமே செய்ய முடியாது. ஸோ எனக்கு இந்த ஷார்ட் பீரியடில் நான் வந்ததுக்கு ரீசன் வந்து என்னோடய ஹார்ட் ஒர்க் ப்ளஸ் என்னோடய மைண்ட் செட்டு தான். ஸோ நம்மளை எவ்வளோ டீமோட்டிவேட் பண்ணாலும் சரி, இல்லை நமக்கு என்ன இன்சிடென்ட் நடந்தாலும் சரி, நம்ம விஷயத்தில் நம்ம கரெக்டாக இருக்கோமா, நமக்கு என்ன நம்ம ட்ராக்கில் நம்ம கரெக்டாக போகிறோமா. இப்போ ஒரு காம்படிஷனுக்கு பிஃபோர் வந்து நம்ம ப்ரிப்பேர் ஆகிறது வந்து காம்படிஷனை தாண்டி நம்ம வேறு எதையும் யோசிக்காமல் நம்ம ரேஸ் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஸோ அதுக்காக ஒரு நாளைக்காக தான் ஒரு வருஷம் நம்ம ட்ரைனிங் பண்ணியிருப்போம். ஸோ அந்த ஒரு நாளை வந்து நம்ம கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி முடிக்கிறதுக்கு நம்ம என்ன தேவையோ, நமக்கு என்ன தேவையோ, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயம் தேவைப்படும். ஸோ எனக்கு பர்சனலாக நான் வந்து என்னோடய பழைய நான் ட்ரைனிங்கில் ஓடின ஏதாவது நல்ல வீடியோஸ் இருக்கும், அந்த வீடியோஸை ரிப்பீட்டடாக நான் பார்ப்பேன். நல்ல டைமிங்கில் ஓடின வீடியோஸ் ரிப்பீட்டடாக பார்ப்பேன். ஸோ எழுதி வச்சுப்பேன் பிஃபோராக என்ன நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத எழுதி வைப்பேன். ஸோ மெடிடேஷன் பண்ணலாம். அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் ஒவ்வொருத்தருக்கு பேஸ் பண்ணியிருக்கும். ஸோ இந்த விஷயம்லாம் நான் பண்ணி ஓரளவுக்கு ஸ்டேபிளாக காமாக ஹேண்டில் பண்ணிட்டு. ஸோ இன்றைக்கி வந்து நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்குது. இப்போ மீடியா, டிவி, சோஷியல் மீடியா, இந்த மாதிரி நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும். ஒரு அத்லீட் வந்து ஒரு ஃபைனல் கேமுக்கு போகிறாரு, இல்லை ஒரு செமிஃபைனல் விளையாடுறாரு, அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி உங்கள் அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ்லேருந்து நீங்கள் வெளியே வருவீங்க, இல்லை எப்படி ஃபோக்கஸ்டாக டிசிப்ளினாக இருப்பீங்க? காம்படிஷனுக்கு பிஃபோர் நம்ம வந்து நமக்கு வந்து அடாப்ட் ஆகாது. ட்ரைனிங்லேருந்தே நம்ம அடாப்ட் பண்ணணும். ஸோ இப்போது காம்படிஷனுக்காக நம்ம எப்படி ப்ரிப்பேர் ஆகிறோமோ, ஃபஸ்ட் டேலேருந்தே நம்ம வந்து ட்ரைனிங்கே நம்ம அந்த மாதிரி தான். இப்போ இன்றைக்கி நம்ம ட்ரைனிங் போனோம்னா இன்றைக்கி நம்ம காம்படிஷன் போகிற மாதிரி ப்ரிப்பேர் ஆகி தான் நம்ம மைண்ட் செட்டே கொண்டு போகணும். சரி. ஸோ நம்ம டெய்லி அந்த மாதிரி ஒரு காம்படிஷன் ஃபீலில் நம்ம ரெடி ஆனால் தான் காம்படிஷன் போகும்போது அந்த ஃபியரும் இருக்காது. ப்ளஸ் நம்ம வந்து அதை ஆல்ரெடி நம்ம வந்து நம்மளோட டிசிப்ளின்லாம் அடாப்ட் ஆகி அந்த நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட ட்ரைனிங் மெத்தட்ஸ் எப்படி இருக்கும்? இப்போ வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் போகிறாங்கன்னா ட்ரைனிங் மெத்தட் வந்து கொஞ்சம் வித்தியாசமான பேட்டர்னில் இருக்கும். சயின்டிஃபிக்காக அசஸ் பண்ணுவாங்க, சயின்டிஃபிக்காக அப்ரோச் பண்ணுவாங்க, வீடியோஸ்லாம் பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பேட்டர்னில் நீங்கள் ட்ரைனிங் பண்ணுறீங்களா, இல்லை ட்ரெடிஷ்னலான மெத்தடில் ரன்னிங், ஸ்ப்ரிண்ட்டு, அப்புறம் ஜென்ரலான விஷயங்கள் மட்டும் தான் நீங்கள் பண்ணுறீங்களா? டெக்னிக்கலாக வந்து கோச் வந்து அவர் வந்து ட்ரெயின் பண்ணுறது தான் சார். அவங்க வந்து அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது தான் நம்ம வேலை. ஸோ அதை தாண்டி அவங்க வேலையை நம்ம வந்து பார்த்தோன்னா நமக்கு பெர்ஃபார்மன்ஸ் அந்த இடத்துல கிடைக்காது. ஸோ அவங்க டெக்னிக்கலாக நமக்கு என்ன கரெக்ட் பண்ணணும், இல்லை நமக்கு என்ன தேவை, இம்ப்ரூவ் பண்ணுறது என்ன, எல்லாமே கோச் பார்த்துக்கிறது. உங்கள் கோச் பற்றி சொல்லுங்கள். என் கோச் வந்து சதர்ன் ரயில்வேஸில் ஒர்க் பண்ணுறாரு. அவரோட நேம் வந்து விக்டர் ஜெபசிங். ஸோ வந்து அவர் 11 to 10 இயர்ஸாக இந்த ஃபீல்டில் இருக்கார். ஸோ நான் 2021 வந்து டிசம்பர்லேருந்து கோச்கிட்ட ஜாயின் பண்ணி அதுக்கு முன்னாடி நான் 110 ஹர்டில் ஓடிட்டு இருந்தேன் சார். ஸோ ட்ரைனிங்கில் நான் வந்து 300 மீட்டர், மோர் தென் 200 மீட்டர்ஸ் நான் வந்து நல்லா ஓடுறேன், நல்லா பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் ஆகுது, அந்த டைமிங் குறையுது. அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம 400 புஷ் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு காம்படிஷன், ஒரு ஸ்டேட் மீட் புஷ் பண்ணி பார்த்தோம். அதில் கொஞ்சம் நல்லா ரிசல்ட் வரவும் சரி ஓகே நம்ம ஹர்டில் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி என்னை வந்து ஈவெண்ட்டு சேஞ்ச் பண்ணது கோச். ஓகே, இப்போ ஒரு அத்லெட்டிக்ஸில் இருக்கக்கூடிய ஒரு அத்லீட் வந்து நிறைய ஈவெண்ட்ஸில் கலந்துக்கிட்டு இருந்தாலும் மறக்க முடியாத ஏதாவது ஒரு காம்படிஷனோ ஒரு ஈவெண்ட்டோ அந்த மாதிரி எதாவது இருக்கும், இல்லை டஃப்பான காம்படிஷன் எதாவது இருக்கும், அந்த மாதிரி ஏதாவது ரீகலெக்ட் பண்ண முடியுமா? என்னோட டஃப்பான மொமெண்ட் வந்து என்னோடய ஃபஸ்ட்டு ஆல் இண்டியா இன்டர் யூனிவர்சிட்டி காம்படிஷன் தான் சார். மறக்க முடியாத காம்படிஷன் வந்து ஜெர்மனியில் போன வேர்ல்டு யூனிவர்சிட்டி காம்படிஷன் சார். ஸோ ரொம்ப டஃப்பாக ஏன் அதை நான் ஃபீல் பண்ணுறேன்னா, அதுக்கு முன்னாடி நான் நிறையா ஆல் இண்டியா யூனிவர்சிட்டி அட்டன் பண்ணிட்டேன். அதில் நான் ஃபெயிலியர் தான் பார்த்துருக்கேன், ஃபைனல்ஸே போனதில்லை. ஸோ இந்த வாட்டி நான் ஃபைட் பண்ணி எப்படியாவது புஷ் பண்ணி ஆகணும். ஏன்னா அந்த டைமில் நான் இன்ஜுரியில் வேறு இருந்தேன். ஸோ நான் பெயின் கில்லர்ஸ்லாம் எடுத்து ஓடுற ஸ்டேஜில் தான் இருந்துச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது இன்ஜுரி ப்ளஸ் அந்த ஃபைனல்ஸ் வந்துட்டோம், எப்படியாவது பிடிச்சிடணும், விட்டுறக்கூடாது அப்படிங்கிற ஒரு இனிஷியல் ஸ்டேஜில் ரொம்ப நான் ப்ரெஷராக ஃபீல் பண்ணேன். ஆனால் அடுத்தடுத்த காம்படிஷன் வந்து எனக்கு வந்து அது பழகிடுச்சு. அதை நான் ஓவர் கம் பண்ண எப்படி வரணும் அப்படின்னு சொல்லி கற்றுக்கிட்டேன் ஈஸியாக. இப்போ ஒரு அத்லீட்டுக்கு வந்து கிளைமேட் அண்ட் வெதர் கண்டிஷன் எவ்வளோ இம்பார்ட்டன்ட். ஏன்னா இப்போ தமிழ்நாடு, சென்னையில் ஒரு ட்ராக்ல ஓடுறீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கிளைமேட் எப்படி இருக்குன்னு. இப்போ வேறு ஸ்டேட்டுக்கு போனால் வேறு மாதிரி இருக்கும், வேறு கண்ட்ரிக்கு போனால் வேறு மாதிரி இருக்கும். இப்போ திடீர்னு மழை பெய்யுது, இல்லை திடீர்னு ரொம்ப ஓவராக வெயில் அடிக்குது. ஸோ இதெல்லாம் எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ணுவீங்க? நாங்கள் இயர்லி மார்னிங் நாங்கள் மோஸ்ட்லி இயர்லி மார்னிங் தான் சார் எங்களுக்கு ட்ரைனிங் இருக்கும். ஸோ வந்து ஒரு மழை டைமில் அந்த சில் கோல்டில் வந்து நாங்கள் ரேஸ் ஓடுறது வந்து பெரிய டிஃப்ரென்ஸாக இருக்காது. அதேமாதிரி சம்மர் டைம்லேயுமே இன்னும் ஈஸியாக இருக்கும். இயர்லி மார்னிங் இருக்கிற கிளைமேட்டை விட டே டைமில் இன்னும் 10க்கு அப்புறம் நம்ம வந்து ரேஸ் ஓடும்போது மசில் இன்னும் ஆக்டிவாக இருக்கும். ஸோ அது எங்களுக்கு ப்ளஸ்ஸாக தான் இருக்கும். இயர்லி மார்னிங் ட்ரைனிங் பண்ணுறது ஓரளவுக்கு ப்ளஸ்ஸாக தான் இருக்கும் சார். ஓகே, அடுத்தடுத்து என்னென்ன டோர்னமெண்ட்டுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிட்ருக்கீங்க? அடுத்த காம்படிஷன் வந்து ஏஷியன் கேம்ஸ் வருது இந்த இயர். ஸோ அதுக்காக நான் ப்ரிப்பேர் ஆகிட்ருக்கேன்.
லாஸ்ட் இயர்லேருந்து. இப்போ அந்த மாதிரி ஏஷியன் கேம்ஸ்ன்றது ஒரு இன்டர்நேஷனல் டோர்னமெண்ட், அதில் நிறைய செலெக்ஷன் க்ரைட்டீரியா நார்ம்ஸ்ல இருக்கு. நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்களா இல்லை அதுக்காக ப்ரிப்பேர் ஆகிட்டு? இல்லை, இன்னும் சீசன் ஸ்டார்ட் பண்ணல சார். இப்போ ட்ரைனிங்கில் தான் போயிட்டுருக்கு. இதுக்கப்புறம் தான் சீசன் ஸ்டார்ட் பண்ணுறது. இப்போ ஏஷியன் கேம்ஸ் மாதிரியான ஒரு இன்டர்நேஷனல் டோர்னமெண்ட் போகிறதுக்கு நார்ம்ஸ் நிறைய இருக்குன்னு சொன்ன மாதிரி, அப்போ அதுக்கு வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணால் அதுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கும். நீங்கள் இன்டர்நேஷனல் லெவலில் நிறைய வின் பண்ணால் தான் அதுக்கு ஒரு எலிஜிபிலிட்டி மாதிரி கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். அப்போது அதுக்கு எப்படி தயாராகுது? என்ன மாதிரியான பெஞ்ச் மார்க் நீங்கள் செட் பண்ணுறீங்களா? என்ன மாதிரி மெத்தடில் நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கீங்க? ஸோ டெக்னிக்கலாக நான் வந்து ட்ராக் எதெல்லாம் எனக்கு வீக்காக இருக்கோ, நான் வந்து எதெல்லாம் வீக்காக இருக்கேன்னு நினைக்கிறேனோ அந்த விஷயங்களை மட்டும்தான் கோச் வந்து புஷ் பண்ணி இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இப்போது ஹடல் டெக்னிக் வந்து இந்த இடத்துல தப்பாக இருக்குதுன்னு நமக்கு தெரியும். ஸோ அதை எப்படி கரெக்ட் பண்ணலாம், அதுக்கு என்னென்ன மாதிரி ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படிங்கிறதில் ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே. ஸோ உங்களோட கெரியரில் நிறைய பேர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ யாருக்கெல்லாம் நீங்கள் தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? நிறைய பேர் இருக்காங்க. இனிஷியல் என்னோடய ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து சப்போர்ட்டாக இருந்து, ஏன்னா இப்போது சிங்கிள் பேரண்ட்டாக இருந்து என்னை ரொம்ப எல்லார்ட்டையும் இருந்து காப்பாற்றி, ஓகே நீ ஓடு நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னது அம்மா. ஸோ நான் அம்மாவுக்கு ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ரெண்டாவது என் தம்பி. ஏன்னா நான் வந்து இப்போது வீட்டுக்கு ஃபஸ்ட்டு பையனாக இருக்கிறனால, ஸோ அவங்க அப்பா இல்லைன்னா பையன்தான் பையன்தான் இருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கணுங்கிற ஒரு சுச்சுவேஷனில், நீ போடா நீ ஓடு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இப்போ தான் எனக்கு 1 இயராக ஒர்க் கிடச்சிச்சு. ஆனால் அவன் எனக்கு முன்னாடியே காலேஜ் முடிச்சுட்டு அவன் ஒர்க் போய் வீட்டை பார்த்துக்கிட்டான். ஸோ அந்த ஸ்டேஜில் வந்து நான் அம்மாவுக்கு தம்பிக்கு ரொம்ப தேங்க்ஃபுல் பண்ணுறேன். ப்ளஸ் வந்து என்னோடய ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நான் சென்னைக்கு வந்தப்போ எனக்கு இங்கே யாருமே தெரியாது அப்படிங்க இருக்கும்போது ஆரம்பத்துலேருந்தே எனக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த என்னோடய சீனியர் அண்ணா சுவாமிநாதன் அண்ணா, அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸ்டில் அவரோட சப்போர்ட்டு தான், அவரோட கைடன்ஸ் தான் எனக்கு இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அவர் மூலியமாக எனக்கு தெரிஞ்சது தான் விக்டர் கோச். அவரோட சப்போர்ட்டு தான் எல்லாமே. ஆரம்பத்துலேருந்து உன்னால் முடியும், இது பண்ணு, இந்த ஈவெண்ட்டில் ஓடிக்கலாம், பார்த்துக்கலாம், நீ வா நீ செய் அப்படின்னு சொல்லிட்டு நான் இனிஷியல் ஸ்டேஜ்லேருந்தே புஷ் பண்ணி அதான் நீங்கள் சொன்ன மாதிரி ஆரம்பத்துலேருந்தே இந்த ஷார்ட் பீரியடில் வந்ததுக்கு காரணம் கோச். அதனால் இவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருக்கேன். ப்ளஸ் நிறைய பேர் இருக்காங்க, கண்டிப்பாக டைம் கிடைக்கும்போது எல்லாருக்கும் தேங்க்ஸ். ஓகே, கண்டிப்பாக. இன்றைக்கி உங்களை இந்த நிகழ்ச்சியில் சந்தித்தது மிக்க மகிழ்ச்சி. ஒரு ஆத்லீட்டாக ஒரு கெரியரை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 5-6 இயர்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா நேஷ்னல் அண்ட் இன்டர்நேஷ்னலும் போயிட்டு வந்துட்டீங்க. அடுத்து ஏஷியன் கேம்ஸ் மாதிரியான பெரிய டோர்னமெண்ட்டுக்கு நீங்கள் பிளான் பண்ணுறீங்க. ஸோ இந்த ஷார்ட் டியூரேஷன் ஒரு 5 to 6 இயர்ஸில் வந்து உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட்டும் கிடச்சிருக்கு, as well as உங்களுக்கு ஜாபும் கிடச்சிருக்கு. ஸோ கண்டிப்பாக ஒரு ப்ராமிசிங்கான அத்லீட்டாக வருவீங்க, பெரிய பெரிய இன்டர்நேஷ்னல் டோர்னமெண்ட் போவீங்கன்ற நம்பிக்கை இருக்குது. இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு டிடி தமிழ் சார்பாக மிக்க நன்றி. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். இன்றைக்கி நம்ம ஆத்லீட் அஸ்வின் கிருஷ்ணன் அவர்களை வந்து சந்தித்தோம். அவர் நிறைய விஷயங்கள் சொன்னார். யூனிக்கான ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு ஆத்லீட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 இயர்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா அவருடைய கேரியர் வந்து நல்லா பெரிய அளவுக்கு க்ரோ ஆயிருக்குன்றது தெரியுது. இன்டர்நேஷ்னல் டோர்னமெண்ட் போயிருக்கார், நேஷனல் டோர்னமெண்ட் போயிருக்கார், ப்ளஸ் அவருக்கு ஜாபும் கிடச்சிருக்கு. இந்த மாதிரி ஜாப் ப்ளஸ் பர்ஃபார்மன்ஸ் இருந்தால் நம்மளுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து அடுத்த லெவலுக்கு போவோம் அப்படின்றதுக்கு நம்ம அஸ்வின் கிருஷ்ணனே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் அடுத்த வாரம் விளையாட்டுக்கிழமை நிகழ்ச்சியில் வேறு ஒரு அத்லீட்டோடு நாங்கள் சந்திக்கிறோம். அதுவரை நன்றி, வணக்கம்.